இது எந்த விதத்தில் நியாயம் என்பது அவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க. இது என்ன ஒரு செப்பலில் எடுத்து அடிக்கக்கூடிய அளவுக்கு அவர் என்ன தப்பு பண்ணிட்டார்? எதாக இருந்தாலும் இவருக்கு அதிகாரம் இருக்குது, இந்த அதிகாரிக்கு. அவர் இப்போ சஸ்பெண்ட் பண்ணலாம், அவருக்கு பேரில் நடவடிக்கை எடுக்கலாம், துறை எல்லாம் ரீதியான எந்த நடவடிக்கை எது வேணால் எடுக்கலாம். அது வந்து ஒரு காழ்ப்புணர்ச்சியோட ஒரு செருப்பு எடுத்து ஒரு மனிதன் தாக்குறதுன்றது வந்து காட்டு மிராண்டித்தனன்றது அவங்க ஏற்றுக்கிட்டு உடனடியாக எங்களுடைய கம்ப்ளைண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணி அந்த சம்மந்தப்பட்ட கமிஷனருக்கு பேசி, மதுரை கமிஷனருக்கு அது பேரில் நடவடிக்கை எடுக்க சொன்னதுனால அடுத்த நாள் காலையில், நேற்று காலையில் 5 பிரிவின் கீழே அவங்க பேரில் வழக்கு பதிவு செய்தாங்க. ஆனால் வந்து வழக்கு பதிவு செய்தது என்னமோ வந்து வரவேற்கத்தக்க ஒரு நிகழ்ச்சி. பட் அரெஸ்ட் பண்ணலை. இன்னும் அரெஸ்ட் பண்ணாததுக்கு காரணம் அவர் வந்து திமுகவுடைய ஒரு அமைச்சருக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தவர், சொந்தக்காரன்னு கூட சொல்கிறாங்க. அதனால் அவருடைய பாதுகாப்பில் அவருக்கு வந்து எப்படின்னா முன்ஜாமீன் வாங்கணுன்ற ஒரு முயற்சியை தான் இந்த காவல்துறையும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறத ஒழிய, அவரை அரெஸ்ட் பண்ணி நியாயத்தை நிலைநாட்டணுன்றதை இந்த மதுரை காவல்துறை வந்து பின்னோக்கி வருவதை நாங்கள் வன்மையாக கண்டிச்சிருக்கிறோம். இன்றைக்கி கூட அது சம்மந்தமாக எங்கள் அதிகாரியை போய் சந்திக்கிறதுக்கு ஆட்கள் அனுப்பிச்சிருக்காங்க.